பல்லியும் தலையணையும். பல்லியும் தலையணையும். மதியம் சாப்பிட்ட பிரியாணியா? மாலை மனைவிக்கு தெரியாமல் ஆவி பறக்க சாப்பிட்ட முறுமுறு வடைகளா? அல்லது இரவு கோவிலில் அள்ளி சாப்பிட்ட மிளகு தூவிய சுண்டலா என்று நரசிம்மனின் மனம் தனக்குள்ளேயே வெட்டியாக ஒரு பட்டிமன்றத்தை துவங்கியது. இதற்கெல்லாம் காரணம் அந்த வடைதான் என்று ஒரு பக்கமும், இல்ல பிரியாணியின் காரம்தான் என்று மறுபக்கமும் வாதங்கள் ஓடின. மனம் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வயிறு தன் பங்கிற்கு நிறுத்து நிறுத்து, ஓடு ஓடு என்று விசிலடித்து கடமுடா கடமுடா என்று ஒரு பிரம்மாண்டமான மேற்கத்திய இசை கச்சேரியை தாள லயத்துடன் ஆரம்பித்தது. நரசிம்மனுக்கு பொறி தட்டியது. இதற்கு மேல் படுக்கையில் படுத்திருந்தால் ஆபத்து என்பதை உணர்ந்தார். கட்டிலிருந்து மெதுவாக எழுந்து பக்கத்தில் இருந்த மேஜையை துளாவி கண்ணாடியை தடவி எடுத்து போட்டுக்கொண்டார். ஆஜானு பாகுவான தன் தொப்பை வயிற்றை சுற்றி தளர்ந்து போயிருந்த லுங்கியை இறுக கட்டி கொண்டார். வேகமாக கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவரது முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆனால் அவரது முட்டியும் முதுகும் அவருக்கு கடுகளவும் ஒத்துழைக்கவில்லை. இப்போதுடாடா உங்களுக்கெல்லாம் வாதம் வரணும் என்று மனதிற்குள் சலித்து கொண்டே தத்தி தத்தி ஒரு வயதான வாத்து நடப்பது போல நடந்து சென்றார். நடந்து செல்லும் பொழுது நரசிம்மனின் மனதில் ஒரே ஒரு பயம்தான் பிரதானமாக இருந்தது. பக்கத்து அறையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தன் அன்பு மனைவி மலரின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது. அவள் விழித்தால் விடிய விடிய பஜனை தான். அதற்காக காலடிகளை பூனை போல மெதுவாக எடுத்து வைத்தார். ஆனால் அவரது வயிறு அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. அது டமால் டுமீல் என போர்க்கால பெருஞ்சத்தத்தில் அவருக்கு பின்பக்கமாக பலத்த காற்றை இடைவிடாது வெளியிடத் தொடங்கியது. அந்த சத்தம் அந்த நள்ளிரவு அமைதியில் ஏதோ பீரங்கி வெடிப்பது போல எதிரொலித்தது. நரசிம்மனுக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் வந்தது. நமது உடல் எடை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்திருந்தா, இந்த தொப்பை இல்லாம இருந்திருந்தால், இந்த வேகத்தில் வெளியேறும் காற்றின் உந்து விசையில் நாம் முன்பக்கமாக அப்படியே ராக்கெட் போல பறந்திருப்போம் அல்லவா? அடுத்த நொடியே நமக்குத்தான் எவ்வளவு அறிவியல் பூர்வமான சிந்தனை! நமது இந்த அசாத்திய திறமையும் உலகத்தரம் வாய்ந்த சிந்திக்கும் ஆற்றலையும் இந்த மனைவி மதிக்கவே இல்லையே என்ற அதீத ஆதங்கமும் அவருக்குள் எட்டி பார்த்தது. வழி நெடுகிலும் காற்றை வினோயகம் செய்து கொண்டே ஒரு வழியாக கழிவறைக்குள் புகுந்தார். அங்கே விதவிதமான வெடிச்சத்தங்களையும் ராகங்களையும் வெளிப்படுத்தி ஒரு பெரும் போரில் எதிரிகளை வீழ்த்திய உலக மகா உத்தம வீரனை போல பெருமிதத்துடன் வெளியே வந்தார். வயிறு இப்பொழுது சற்று லேசாகி இருந்தது. மீண்டும் லுங்கியை அவிழ்த்து தனது பிரம்மாண்ட தொப்பையை சுற்றி ஒரு ஊர்வலம் அழைத்து சென்று நழுவாதபடி சுருட்டி செருகிக் கொண்டார். சமையலில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். மணி 2 காண்பித்தது. அடடா, விடியறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்குதே. மொத்தம் 7 மணி நேரம் தூங்கும் அளவுக்கு நம் உடலில் இப்போது சத்துக்கள் இருக்கிறதா என்று தனக்கு தானே கணக்கு போட்டார். எதற்கும் ஏதாவது சாப்பிட்டு இந்த இழந்த ஊத்த சட்டை உடனே பெருக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என ஒரு மிகச்சிறந்த அருமையான யோசனை அவருக்கு தோன்றியது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் தனக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனமான யோசனை வந்ததற்கு தன்னைத்தானே மனதார பாராட்டி கொண்டு பூனை பாதங்கள் வைக்க முயன்று தோற்று சமையலறை ஃப்ரிட்ஜை மெதுவாக திறந்தார். ஃப்ரிட்ஜின் விளக்கின் வெளிச்சத்தில் உள்ளே இருந்த பாத்திரங்கள் பிரகாசித்தன. உள்ளே தேடிய நரசிம்மனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. களி,
மதியம் நான் கேட்கும்போது பிரியாணி காலி, ஒரு பருக்கு கூட இல்ல. அப்பட்டமா சொல்லிவிட்டு இங்க ஒரு கிண்ணத்தில் ரகசியமாக ஒளித்து வைத்திருக்காளே. அட இது என்ன? ஓ, போன வாரம் பக்கத்து வீட்டு குழந்தை பிறந்த நாள் என்பதால் கொடுத்த சாக்லேட் கேக்கும் அப்படியே இருக்குது. எப்போதோ ஆசையாக வாங்கின பாதாம் பால் பாட்டில் ஏன் இன்னும் குடிக்காமல் இருக்கிறது? அவ்வளவுதான். நரசிம்மனுக்குள் இருந்த வேட்டைக்காரன் விழித்துக் கொண்டான். எதை குடிப்பது, எதை தின்பது என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்தையும் அள்ளி சமையலறை மேடையில் வைத்தார். குளிர்ந்த பிரியாணியை கைகளால் அள்ளி அள்ளி வாய்க்குள் திணித்தார். கேக்கையும் ஒரு பிடி பிடித்தார். பிரியாணி சில்லுன்னு இருந்தாலும் அதில் இருந்த மசாலா காரமாக இருந்ததால் நரசிம்மனுக்கு நெற்றிலும் கழுத்திலும் வேர்வை முத்துக்கள் அரும்பின. இந்த நேரத்துல ஜில்லுன்னு ஒரு காத்தடிச்சா எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் மனதுக்குள் நினைத்தார். என்ன ஆச்சரியம்! அவர் நினைத்த அடுத்த கணமே சமையலறை ஜன்னல் வழியே காற்று பலமாக வீசியது. நரசிம்மனுக்கு தலகணம் ஏறியது. உத்தமி பெய்யென சொன்னால் பெய்யுமா மழை என்று சும்மாவா சொன்னார்கள்? அதுபோல நாமும் ஒரு உத்தமன், மகா யோக்கியன். அதனாலதான் நாம நினைத்த உடனே இயற்கையே நமக்கு காற்று வீசுகிறது என்று மீண்டும் ஒரு முறை தன்னைத்தானே தட்டி கொடுத்து பாராட்டி கொண்டார். ஆனால் அந்த இயற்கை அன்னை வீசிய பலத்த காற்றினால் ஒரு வினை வந்தது. காற்றில் அவரது மனைவி உறங்கிக் கொண்டிருந்த அறையின் கதவு என்று சத்தத்துடன் தானாக திறந்தது. நரசிம்மன் பதறி போனார். ஐயோ, அவளுக்கு தூக்கம் கலைந்து வெளியே வந்து பார்த்தால் நான் இங்கே நள்ளிரவு வேட்டையாடுவதை கண்டுபிடித்து திட்டி தீர்த்து விடுவாளே. அவளது உன்னதமான உறக்கம் எக்காரணம் கொண்டும் தடைப்படக்கூடாது என்று அடுத்த உத்தம வேண்டுதலை இறைவனிடம் அவசரமாக வைத்தார். சில நிமிடங்கள் முன்பு வரை வயிறு பின்பக்கமாக காற்றை அனுப்பி அழுத்து போயிருந்ததால் இப்பொழுது ரூட்டு மாறியது. வாயின் வழியே ஒரு பெரும் ஏப்பமாக காற்று சத்தத்துடன் வெளிவந்தது. அந்த ஏப்பம், நரசிம்மா, உனக்கு இந்த வீட்டில் அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா போய் படுத்துக்கொள் என்று அவருக்கு எச்சரிக்கை தகவல் அனுப்புவது போல இருந்தது. இருந்தாலும் மேடையில் இருந்த பாதாம் பால் பாட்டில் மன்னிக்கும், என்னை ஏன் விட்டு விட்டாய், பருக மாட்டாயா என்று கண்ணீர் விட்டு கெஞ்சுவது போல் குளிர்ச்சி தாங்காமல் சற்று தண்ணீர் ஒழுக வெளியே நிற்பதை கண்டார். அதை பார்க்க அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பாவம், இதையும் முடித்து விடுவோம் என்று பாட்டிலை திறந்து ஒரே மடக்கில் பாதாம் பாலை குடித்து முடித்தார். குடித்து முடித்து விட்டு திரும்பியவரின் கால்களில் ஏதோ மென்மையாக உரசியது. குனிந்து பார்த்தார். 2 பெரிய பல்லிகள் சமையலறை சுவற்றில் இருந்து இறங்கி அவர் கால்களை தாண்டி மனைவியின் அறைக்குள் அதிவேகமாக ஓடுவதை கண்டார். அடடா, இந்த விவரம் தெரியாத பல்லிங்க போய் அவளை எழுப்பிடக்கூடாதே, இன்னும் சில மணி நேரம் அவன் அமைதியா தூங்க வேண்டுமே என்று பதற்றத்துடன் நினைத்தார். அப்படி நினைத்து அவன் நகர முயன்ற அடுத்த நொடி கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு விபரீதம் நடந்தது. அவரது கால்கள் ஒன்றோடு ஒன்று இடறின. தரையில் முதலில் அவரது லுங்கி அவிழ்ந்து விழுந்ததா இல்லது அவரே விழுந்தாரா என்று அவரே குழம்பும் வகையில் தடாலடியாக கீழே விழுந்தார். கவிழ்த்து போட்ட ஆமை குப்புற கிடந்தால் தானாக போராட்டி திரும்பவாவது ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தன் ஆஜான பாகுவான உடம்பையும் தொப்பையும் வைத்து கொண்டு தன்னால் தானாக எழுந்து கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதை நரசிம்மன் சட்டென உணர்ந்தார். ஆனால் இந்த இக்கட்டான நிலையிலும், அடேங்கப்பா,
கீழ விழுந்து அடிபட்டு கிடக்கும் போதும் நம்மால் எவ்வளவு டக்கு டக்குன்னு புத்திசாலித்தனமா சிந்திக்க முடிகிறது என்பது அவருக்குள் மீண்டும் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. அவர் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து சமையலறை தரையும் திறந்திருந்த மனைவியின் அறைக்கதவும் நேர்கோட்டில் இருந்தன. அங்கிருந்து பார்க்கும்பொழுது அவரது மனைவி மலர் கட்டிலில் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. ஒரு மலரைப் போல மென்மையான அமைதியான உறக்கத்தில் அவள் இருப்பதை பார்த்த நரசிம்மனுக்குள் பழைய காதல் எட்டி பார்த்தது. மலரு, மலரு என்று அவளின் பெயரை மிகவும் மென்மையாக உருகி கூப்பிட்டார். கல்யாணமாகி மகளுக்கு திருமணமாகி அவளை ஒரு வீட்டிற்கு அனுப்பிய பிறகு கடந்த 20 வருடங்களில் அவர் அவளை இவ்வளவு மென்மையாகவும் காதலாகவும் கூப்பிட்டதே இல்லை. உண்மையில் இவரின் இடி முழக்க குரட்டை சத்தத்திற்கும் இரவு நேரங்களில் இவர் அடுக்கடுக்காக வெளியேற்றும் பீரங்கி காற்றுக்கும் பயந்தே அவள் தனி அறையில் படுக்க ஆரம்பித்து 10 ஆண்டுகள் கடந்தாகி விட்டது என்பதுதான் நாற்றமடிக்கும் உண்மை. தரையோடு தரையாக கிடந்த நரசிம்மன் தன் குரலில் இருக்கும் அனைத்து வித்தைகளையும் இறக்கினார். மலரு, மலரு என்று முதலில் காதலோடும், அப்புறம் கோபத்தோடும், பின்பு அன்போடும், இடையில் கெஞ்சலோடும், இறுதியாக கதறலோடும் எல்லா குரல்களிலும் முயன்று கூப்பிட்டு பார்த்தார். ஆனால் மலர் அசையவே இல்லை. அவள் எழுந்து கொள்ளவே இல்லை. அப்படியே தரையில் கிடந்து அவருக்கு களைத்து போனது. நேரம் நகர்ந்தது. அதிகாலை சுமார் 5 மணி இருக்கும். விடியலின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியே வரத் தொடங்கியது. அதே தருணத்தில் நரசிம்மனின் வயது 5ஆம் கட்ட போரை அறிவித்தது. மீண்டும் டமால் டுமீல் என்று பிரம்மாண்டமான காற்றை சத்தத்துடன் வெளியிட்டது. அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி மலர் தனது அறையிலிருந்து அக்னி சிறகுகளை விரித்து கொண்டு வேகமாக வெளியே வந்தாள். தரையில் கிடந்த நரசிம்மனை பார்த்தாள். சீ, என்ன கருமம் இது! இப்படி காலங்காத்தால லுங்கி அவிழ்த்து கூட தெரியாம தலையணை கூட இல்லாம தரையில் படுத்து கிடப்பீங்களா? இந்த பல்லிங்க ரெண்டும் என் அரைப்பக்கமா ஓடி வந்து அப்படி சத்தமா டக்கு டக்குன்னு கத்தும் போதே நான் நினைச்சேன், இப்படி ஏதாவது காரியம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. ஒழுங்கா எழுந்து உங்க அறைக்கு போங்க. மலர் பத்திரகாளியாக கத்திய அடுத்த நொடி என்னால் தானாக எழவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த நரசிம்மனின் உடல் ஏதோ ஸ்பிரிங் சுருள் போல தானாக கப்சப் என்று எழுந்து நின்றது. அவருக்கே அது ஆச்சரியத்தை கொடுத்தது. தன் அவிழ்ந்த லுங்கியை அவசரமாக கட்டிக்கொண்டு தன் அறையை நோக்கி நரசிம்மன் நடையை கட்டினார். உடல் தானாக எழுந்த ஆச்சரியம் ஒருபுறம் இருந்தாலும் அவரது வயிறு ஏனோ மீண்டும் அடுத்து என்ன சாப்பிடலாம் என்று பசியோட கேட்கத் தொடங்கியதான் அந்த விடியலின் உச்சக்கட்ட காமெடி. இன்று நாம் பார்த்த இந்த கதையின் பெயர் பல்லியும் தலையணையும். இதில் உங்களோடு பகிர்ந்து கலந்துரையாடல் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையை பற்றி, தலைப்பை பற்றி முதலில் நாம் பேசுவோம். சகோதரி ஏமா, நீங்க சொல்லுங்க, இந்த தலைப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைப்பை முதல்ல பார்த்தப்போ நான் நினச்சது சரி ஏதோ பள்ளினால சில வீட்டில் ஏதோ தொல்லை இருக்க போல இருக்கு. எப்போவுமே கதை எழுதுறவங்க தலைப்பில் ஒரு சுவாரஸ்யம் வச்சு எழுதுவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன தொடர்பு தான், பட் அந்த பள்ளினால தான் அவர் மாட்டிப்பார். அந்த ஒரு சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கதை நல்லா இருந்தது. பொருத்தமான தலைப்பு. நீங்கள் அதுக்கு உயிர் கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க படிச்ச விதம், நீங்க அந்த கண்கள இப்டி இப்டி உருட்டிட்டு, அங்கங்க அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப அழகா உயிர் குடுத்தீங்க. சொல்லப்போனா அந்த வார்த்தைகளோட அ பொருளே நீங்க படிக்கும்போது ரொம்ப அழகா புரிஞ்சுதுன்னு சொல்லுவேன். ரொம்ப நேர்த்தியா இருந்தது படிச்சது. மிக்க நன்றி, மிக்க நன்றி.
நீங்க சொல்லுங்க ரேகா. சகோதரி ரேகா நீங்க சொல்லுங்க. தலைப்ப பத்தி என்ன நினைத்தீர்கள்? வணக்கம் தமிழ். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப அழகா வாசிச்சீங்க. அந்த நன்றி. எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப தெளிவா புரிஞ்சது. மெதுவா நிறுத்தி, நிதானமா எல்லாருக்கும் புரியிற மாதிரி ரொம்ப அழகா வாசிச்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. எனக்கு பள்ளியும், தலையணையும் அத ஃபர்ஸ்ட் பார்க்கறச்ச நான் நெனச்சேன் பள்ளின்னதும் நம்ம எப்பவுமே ரிலேட்டட் டூ காட் அப்படிதான் நம்ம சிந்திப்போம். ஆஹா! ஏதோ ஒரு சாமியோட இதா இருக்குமோ? பள்ளி வந்து வரம் குடுக்குதோ? தலையணை நம்ம தூக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பள்ளி கனவுல வந்து அப்படியே கடவுள் மாதிரி வந்து ஏதோ இதுக்கு லைக் வரம் குடுக்க போகிறதோ? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குமோ? நான் அதோட கனெக்ட் பண்ணேன். தூக்கத்துல ஒரு கடவுள் வந்து நமக்கு வரம் குடுக்க போறார். மேபி இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு தான் நான் வந்து யோசிச்சேன். ம். ஆனா உள்ளர நான் வந்து நினைத்தது வந்து, இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது பல்லும் தலையணையும் இந்த ஃபேரி டூத் சொல்லுவோம்ல. ஆமா, ஆமா. ஸோ அந்த பல் பல் அதோட வேற எதையோ இணைச்சிருக்காரு. ஓ! பல் ஓ! அந்த பல் பல்ல வந்து தலையணைக்கு அடியில அது வச்சு தூங்குறது. நம்ம வந்து சின்ன பிள்ளையில அந்த ஃபேரி டேலர் அப்படிதான் நான் முதல்ல நினைச்சேன். பல்லும் தலையணையும் தானே யோசிச்சிருக்கோம். அதுல இவர் ஏதோ எப்பவுமே கதாசிரியர்கள் ஏதோ அவங்க ஏமா சொன்ன மாதிரி அந்த தலைப்புல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அது கொடுக்குறாங்கன்ற அதே போல இதுலயும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் அதாவது ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இப்படி போமான்னு கொண்டு போன்றது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பள்ளியும் விக்ரமாதித்தனும்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா, அந்த விக்ரமாதித்தன் கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் அந்த வேதாளம் வந்து கதை சொன்னோனே போய் மரத்துல ஒட்டிக்கும். அந்த புத்தகத்துல கடைசி வரியில போடுவாங்க. இவ்வளவு நடந்தாலும் சற்றும் சளைக்காத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை துரத்தி கொண்டு போனான். இவர் முதல்ல சாப்பிட்டாரு, தூங்குனாரு. மறுபடியும் எந்திச்சாரு, சாப்பிட்டாரு. மறுபடியும் தூங்குனாரு, திருப்பியும் எந்திரிச்சு சாப்பிட போயிட்டாரு. சற்றும் சளைக்காத நரசிம்மனா விக்ரமாதித்தன். ஓகே. அதுவும் நல்ல ஒப்பனை தான். நேமா நீங்க நினைச்சது. நீங்க சொல்லுங்க ரேகா. நர நரசிம்மன் அப்படின்றத பார்க்கறச்ச எனக்கு வந்து அப்படி நம்மளோட வீட்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். ஓகே எழுந்தோம், சாப்பிட்டோம், திரும்ப அடுத்த ரொட்டீனு. இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் எனக்கு ஹெல்த்துக்கு என்னாச்சு அப்படின்றது தானே அவரோட முதல் இதா இருந்தது. இதே மாரி தான் எல்லார் வீட்லயும் நடக்கும். முக்கியமா எங்க வீட்லயும் அப்படித்தான் நடக்கும். இன்னைக்கு அவரு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்ல ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹெல்த்தியா வீட்ல செமையா கீரை, கூட்டு, ஒரு பொரியல், அழகா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்போம். அத சாப்ட்டுருப்பாங்க. சாப்பிட்டு ஈவினிங்கா வெளில போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் ஒரு காஃபி குடிச்சேன்னு குடிச்சுட்டு, அ வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறமா நைட்டு இதேதான். அவருக்கு வெளியில சாப்பிட்ட அந்த சமோசா ஒத்து இருந்திருக்காது. ஆனா, அவங்க எல்லாரும் முதல்ல வர்றது எங்க? சாப்பாடு. இவ தான் என்னமோ செஞ்சுட்டா. காரத்த தூக்கி போட்டுட்டா. அந்த கீரை குழம்புல காரம் போடலைன்னா இந்நேரம் நான் நல்லா இருந்திருப்பேன். சமோசாலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம போட்ட காரம் தான் பிரச்சனை. அப்படின்ற மாதிரி கடைசியில எல்லாத்தையும் ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. நீ குடுத்த லஞ்ச்ல தான் ப்ராப்ளம்ப்பா அப்டின்னுவாங்க. அது மாதிரி இவரும் நம்ம இவராவது ஒண்ணு சாப்பிடுவாரு. கதையோட கதாநாயகன் பயங்கர ஃபூடி. செமையா நல்லா சாப்பிட்டாரு. அதனால அவரால எதுவுமே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டாரு. அது என்னமோ உண்ம. பொருத்தமா சொன்னீங்க. அதாவது 1 சாப்பிட்டா அதனால பிரச்சனைன்னு தெரியும். 2 சாப்பிட்டா அதாவது காரம், ஸ்வீட் கணக்கே கிடையாது. பிரியாணியோட கேக்கோட பாதாம் சம்பந்தமே கிடையாது. எதனால என்ன பிரச்சனைனே தெரியாது. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன அந்த எதார்த்தமா எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் அது. கன்னா பின்னான்னு சாப்பிட்டு நம்மளே முடிப்போம். ஆமா. கடைசியில யார் காரணம்? அவங்க காரணம் கிடையாது. சமைச்ச அந்த சாப்பாடு தான் காரணம். கரெக்ட். அதுதான் காரணம். அவர் எவ்வளவு அவர் உணவை வந்து இவ்வளவு காதல் உணவு மேல அவ்வளவு காதல்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்து அதை விட மனமே இல்லாம அதாவது அந்த பாதாம் பால் வந்து அந்த குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியே வைக்கும் போது அந்த 2 துளிகள் இருக்குது. அது வந்து அது குளிர்ல நடுங்குதான். அது கேட்கலாம். என்னையும் சாப்பிடும் எல்லாரையும் சாப்பிட்டீங்க என்ன மட்டும் பிடிக்கலையா உங்களுக்கு அப்படி அப்ப அந்த உணவு மேல அந்த லுங்கி அந்த ஆஜானுபாகமான இடுப்பை சுற்றி அப்படி சுத்தினாராம்.
என்னமோ கூடாரம் மாதிரி சுத்துறோம். அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து கதாசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றச்ச நம்ம படிக்கிறோம்னா, நம்ம நம்ம ஏஜ் கேட்டகரி அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே, இவர் வந்து இந்த வயசுல இருப்பாரு அப்படின்னு. கடைசியில அப்படியே போக போக அவர் வந்து வயசானவரு, அவர் குண்டானவரு, அப்புறம் நடக்க முடியல, மூட்டு வலி, முதுகு வலி இருக்குன்னு. சோ வயசானவரு, இதுவானவர் மட்டும் இல்ல. ஏகப்பட்ட டிசீஸா உடம்புல வச்சிருக்கிறவரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டே அவரு சொல்லிட்டாரு. இல்ல இல்லையா? இதுல கிரியேட்டிவிட்டி வேற. கீழ விழுந்துட்டு, ஒரு வேலைய பார்த்துட்டு, இதுல கிரியேட்டிவிட்டி வேற. அதாவது நம்ம ஒல்லியா இருந்தா பறந்துருப்போமா. செஞ்சு அங்கேயும் அவர் கிரியேட்டிவிட்டின்றதோட ஓவர் திங்கிங். எல்லாரும் இல்ல நல்லா போறது இல்லதான். ஓவர் திங்கிங் அது வேற. அந்த யதார்த்தமான அந்த சூழ்நிலைய வந்து அவர் வந்து அந்த சொற்களால எப்படி விவரிக்கிறாரு பாருங்களேன். ரொம்ப இந்த அழகா. மாதிரி வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க வீட்ல தாத்தா அப்ப கூட்டு குடும்பம் தானே இருப்போம். அப்ப நிறைய பேர் எல்லாரும் பிள்ளைங்க இருப்பாங்க. எங்க தாத்தா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு குண்டானவர் இல்ல ஓரளவுக்கு இருப்பாரு. நல்லா சாப்பிட்டுட்டு இந்த அம்மா சமைச்சதெல்லாம் நல்லா சாப்பிடுவாரு. சாப்பாடு பிரியர். இவர மாரி நரசிம்மர் மாரி. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த இவர் சொல்ற மாரி பின்பக்கமாக காத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன பிள்ளைங்க நாங்கலாம், "டேய் தாத்தா வந்து அந்த தொடைய இப்படி நகர்த்துறாருடா. 1, 2, ஆக்சுவலா 3" இது வந்து அப்படின்னு சொல்லுங்க. ஓடுவோம். ஓடி போயிட்டு, "தாத்தா விட்டாரு பாரு, போட்டாரு பாரு குண்ட" அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இது அந்த வந்து ஒரு நாங்களும் பண்ணுவோம். நான் வந்து எங்க தாத்தாவ பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். முத்துன்னு கூப்பிடுவேன். எங்க ம். தாத்தா வந்து இதே மாரி தான். அப்படியே ஐ கேன் ரிலேட். தீபாவளி பலகாரமோ எது குடுத்தாலும் பயங்கரமா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க அம்மாக்கு வந்து எங்க தாத்தாக்கு சமைச்சு குடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கலாம் ஏதாவது குறை சொல்லுவோம். ம். எங்க தாத்தா அழகா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சாப்பிடுங்க. இந்த மாரியும் நடக்கும். நானும் என் தம்பியும் ஹால்ல ஒரு ஒரு பக்கம் உட்கார்ந்திருப்போம். இந்த மாரி ஒரு ஆரம்பிச்சதுன்னு வைங்க, "முத்து நீதானா?" அப்படி சொல்லி எங்க தாத்தா, "ஏய் என்ன என்ன திரும்பி பார்க்குறீங்க? நீங்கலாம் பண்ணவே ஆ. மாட்டீங்களா?" அப்ப அப்ப எங்க தாத்தா தெரியுமா என்ன சொல்றாரு? "ஏய்! நான் ஒண்ணும் காரணம் கிடையாது. உங்க அம்மா சமைச்சால்ல, அதான், அதான். கீரையில அவ்ளோ அதேதான். பூண்ட போட்டால்ல, ஆ, அந்த பூண்டு நிறைய அதுல காரம். பெருங்காயம் போட்டு, ஆ அத காரக்குழம்போட கீரை கூட்டு வச்சால்ல, மசிச்சால்ல, அதுல தான் வந்தது. இதுக்கெல்லாம் ரேகா காரணம் உங்க சொன்ன மாதிரியே அம்மாவ இருக்கு. சொல்லாம என்னைய எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னு" சண்டைக்கு வருவாரு. இல்ல, கூடவே அவரு நாங்க என்ன வேணாலும் போட்டு சமைப்போம். நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு. கொஞ்சமா சாப்பிட வேண்டியது தானே. நெறைய சாப்பிட்டு சமைச்சவங்க மேல குறை ஆமா. சொன்னா என்ன? அந்த நரசிம்மன் வந்து டாக்டர் பால ஃபாலோ பண்றது இல்ல போல. அதனால தான் அவரு ஏகப்பட்டது சாப்பிடுறாரு. அதுவும் மிட் நைட்லாம் சாப்பிடுறாரு. ஏங்க டாக்டர் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஓமக்குச்சி நரசிம்மன் ஆயிடுவோம். இந்த நரசிம்மன் இல்ல, ஓமக்குச்சி நரசிம்மன் ஆயிடுவோம். அது ரொம்ப அதுக்கு கஷ்டங்க. கதையாசிரியர் இன்னொரு கதை நான் அப்படி எழுதுவாரு. சொல்றதெல்லாம் கேட்கிறதே கிடையாது. ஆக்சுவலா நானும் ஒரு சாப்பாட்டு பிரியை தான். எனக்கு இட்லினாலும் நான் அதனால பால்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது. ஐ அம் லிட்டரலி அகைன்ஸ்ட். அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. சோ ஏன்னா நீங்க ஆனா பால் ஃபாலோ பண்றீங்களா? இல்ல. நீங்க வந்து ஆல்ரெடி அளவோடு கரெக்ட்டா இருக்கீங்க. அதனால நீங்க ஃபாலோ பண்ற அவசியம் தேவையில்ல. ஆனா நரசிம்மன் அப்படி கிடையாது. நரசிம்மன் வந்து ரொம்ப குண்டானவரா இருக்காரு, வயசானவரா இருக்காரு, ஏகப்பட்ட வியாதியும் வச்சிருக்காரு. அதனால அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்ட். பட் அவரு ஃபாலோ பண்ணணும்னு அவர் நினைக்கல அப்படியே நீங்க சொன்னாலும் அவர் வந்து அவருடைய உள்ளம் வந்து அந்த உணவு மேல கொண்ட காதல்னால அவரால அத மாற்ற முடியாது. அப்படியே அவர் மாற்றம். இருந்துட்டு சந்தோஷமா அந்த அனுபவித்துட்டு ஓகே ஓகே. ஆனா அதை மற்றவர்களே அவர் நினைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு குறைச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாரி அந்த மருத்துவரை பற்றி ஃபாலோலாம் பண்ணணும்னு ஆனா அவசியம் இல்ல. எனக்கு வந்து அவரு ஓரளவுக்கு ஒரு குழந்தை மாரி தோணுச்சு எனக்கு அவரு. ஏன்னா நீங்க ம். குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? ஃபீவரா இருக்கும். மொத நாள் சாப்பிடவே மாட்டாங்க. எத வேணாலும் கொண்டு போனா தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேறினோனே, "அம்மா ஐஸ்கிரீம் குடுக்குறியான்னு?" கேட்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். எனக்கு அவரு கதை படிக்கும்போது ரொம்ப அப்படிதான் தோணுச்சு. பார்த்தோனே எல்லாத்தையும் சாப்பிடணுன்ற ஆசை. சாப்பிட்டு கீழ விழுந்தோனே, ஐயோ! என்ன பண்றது? திருப்பி காலைல எந்திச்சா மறுபடியும் பசிக்குது. ரொம்ப அதனால தான் அவர் வந்து பகல்ல கொஞ்சமா வைஃப் முன்னாடி கொஞ்சமா சாப்பிட்டு, ஆ திரும்பவும் கேட்டிருந்திருக்கிறாரு. இருக்குதாம்மா சாப்பாடு அப்டின்ட்டு. அந்த அம்மா இல்ல, இல்ல. எல்லாம் ஃபினிஷ் அப்டின்னு சொல்லிட்டு இவர் விட்டா எல்லாத்தையும் சாப்பிடுவாருன்னு ஃபினிஷ்ன்னு சொல்ட்டாங்க. அவரு விழுவாரா? நைட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு செக்கிங் வேற.
ஃப்ரிட்ஜ்ல செக் பண்ணிட்டு இருக்குதுன்னு இல்ல அந்த அந்த ஃப்ரிட்ஜ் வச்சு கழிவறை கட்டுவீங்க, நைட் என்ன செய்வீங்கன்னுட்டு உட்காந்து திரும்பவும் பிரியாணி, அதுவும் அவர் சூடு கூட பண்ணலங்க. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஃபூடியா இருந்திருப்பாரு. சில்லுன்னு அடிச்சு தாக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல அதுல அதுல கதாசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா, கழிவறைக்கு போயிட்டு வந்துட்டு அப்ப வயிறு வந்து இலவாது. ஆனா வலி அவர் அந்த நேரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 மணி நேரம் தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு வேண்டிய சக்தி வேணும். நான் ஆ அதான் எனக்கு அந்த வேர்ட் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தூங்குறதுக்கும் சக்தி வேணுமா? எப்படி? அவருடைய அந்த சத்தெல்லாம் இழந்துட்டதுனால, அத வந்து அவர் டாப் அப் பண்ணணும். இப்போ கார்டுல அந்த ஆமா. டாப் அப் பண்ற மாரி, அதையும் அவர் டாப் அப் பண்றதுக்கு போய் இல்ல குளிர்சாதன உடல் பெட்டியில உடல் மேல அவ்வளோ அக்கறை உள்ளவரா இருக்காரு. அக்கறை இல்ல. ஐய்யய்யோ! தூங்கும்போது எனக்கு சத்து இல்லாம போயிடுமோ! சத்து அப்படின்னு இல்லாம சொல்லிட்டு. போயிடுமா? திரும்ப காலையில எந்திரிச்சு எழுந்து நடந்து போய் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறதுக்கு ஒரு சத்து வேணும் இல்லையா? அதுக்காக தூங்குறதுக்கு பாயிண்ட் கரெக்ட்டா அதுதான். தூங்குறதுக்கு ஒரு சத்து வேணும்ல. அந்த சத்து வேணும்னு அப்பேல க கதாநாயகன் யோசிச்சிருக்காரு. நல்லா அதே இருந்தது. சமயத்துல கதாசிரியர் வந்து கதாநாயகனுக்கு ஏற்ற மாரி அந்த ஃப்ரிட்ஜ தொறந்த உடனே பாத்திரங்கள் பளிக்குதாம். கள்ளி மனைவிய வந்து கள்ளி ஒளிச்சு வச்சுட்டா பாரு. ஒரு கிண்ணம் கூட அவனுக்கு விட்டு வைக்கல. ஒரு பருக்கு சோறு இல்லன்னு சொன்னவன் இப்போ ஒரு கிண்ணத்துல சாதம் வச்சிருக்கானாம். அப்படி அப்புறம் அந்த பாதாம் பால் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொண்டு போய் மேசையில வச்சுட்டு, நீங்க சொன்ன மாதிரி அத சூடு கூட பண்ணாம அந்த எனக்கு முதல்ல ஜில்லுன்னு பிரியாணி சாப்பிடுறவருன்னா நம்ம நானும் அததான் ஏங்க அப்பதான் யோசிச்சேன். அவரு எப்படிங்க சூடு பண்ணுவாரு? பள்ளி போயே ஒய்ஃபை எழுப்பிடுமோன்னு பயப்படுறாரு. இதுல சூடு பண்ணி கரெக்ட். சாப்பிட்டாலாம் சவுண்ட் வந்துராது. நீங்க மாட்டிக்குவார்ல. சொல்றது சரிதான். நீங்க நல்லது கரெக்ட். சரிதான். அந்த ஜில்லு அதனால எந்த பிரியாணியா இருந்தா என்ன, சில்லா இருந்தா என்ன, சில்லு இல்லன்னா என்ன, நமக்கு தேவை ஃபுட்டு. ஆமா. அவ்வளோதான். எந்திரிச்சா அதுவும் கிடைக்காதுல்ல. ஆமா. இல்ல அதுக்கப்புறம் அவரு கீழ விழுந்துடுறாரு பாருங்க. கீழ விழுந்துட்டு அவரோட கற்பனை திறன் இருக்கே, அடேங்கப்பா! மலரு மலரு அந்த 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 சினாரியோ நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு படமா எடுத்தோம்னா ஒரு நல்ல காமெடி சீன். ஆக்சுவலா எடுக்கலாம். நல்லாருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். அந்த காமெடி சென்ஸ் இருக்கிற ஒரு பெர்சன் வச்சு எடுத்தா ரொம்ப நல்லாருக்கும். அந்த கூப்பிடுற டோன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு காதலோடு, அப்புறம் கோவமா, அப்புறம் அன்போடு, ஐய்யயோ! காப்பாத்த மாட்டியா? கெஞ்சலோடு, அதுக்கப்புறம் ஆமா. கோவத்தோடு. இவரோட தொல்ல தாங்க முடியாம தான் அந்த அம்மா தனியா போய் தூங்குறாங்கன்னு, அதையும் அவரு மென்ஷன் பண்ணிட்டாரு. அப்புறமாவது நம்ம கதாநாயகன் அடங்குறாரா? நோ, நோ. நாங்க நைட்டும் வந்து டார்ச்சர் பண்ணுவோம் அப்டின்ட்டு, நம்ம வீட்ல அப்படியே காலையில 3 மணிக்கு மேல இவங்களுக்குலாம் தூக்கமே வராது போல. திரும்ப டாப் அப் பண்ணா தான் தூக்கம் வரும் போல. லைட்ட போடுவாங்க, இத போடுவாங்க, அத போடுவாங்க. அதே மாதிரி இவரும் போய் சாப்பிட்டு கம்முனாவது போய் படுத்திருந்திருக்கலாம். அது இவர் டார்ச்சர் தாங்காம தான் அவங்க தனியா எந்திரிக்கிறது பிரச்சனை இல்லங்க. அந்த உருட்டுவாங்க பாருங்க. டடால் டுடால் உருட்டுறது, டிவி பார்க்குறது, வீடே திருவிழாவா இருக்கும். நான் என்ன சொல்றேன், எந்திரிச்சா அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நம்ம வாழணும். எந்திரிச்சா அது வீடையே எழுப்பி விட்டுறக்கூடாது. பட் அந்த ஆமா. வகையில அவரு இவர் அத வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம அக்கறை இருக்கணும்னு கொண்டவர். நெனைக்கிறாரு. ஆனா முடியல. இல்ல, என்ன இல்ல. பண்றது? அவரு ட்ரை அதான் பண்ணாருங்க. அவரு வயிறு தான் சதி முயற்சிக்கிறார். பண்ணது. அவரு ட்ரை ஆமா. பண்ணாரு. அவர் அவர் வயிறு தான் ரொம்ப சதி பண்ணி பூனை மாரி பாதத்துல போயி, அதனால தடுக்கி விழுந்து எந்திரிக்க முடியாட்டினாலயும், இந்த பல்லி போய் சத்தம் போடாதன்னு ஆண்டவன்கிட்ட எல்லாம் வேண்டிட்டாரு. அவர் ரொம்ப நரசிம்மன அதுலயும் பொறுத்தவரை பாத்தீங்களா, பெய்யன பெய்யும் மழை மாரி இவரு உத்தமன் வேற. பூரா சர்டிபிகேட்ஸ் தான் ஃபுல்லா. நான் உத்தமன் வேற. நான் சொன்னோனே காத்து அடிச்சிருச்சு. என்ன பண்றது? மத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே! எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோன்ட்டு. இல்ல அந்த அந்த என்ன சொல்றது? நையாண்டித்தனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்ட்ட. அந்த நான் உத்தமன், அது மழை காத்தடிக்குதான், மழை பெய்யுதுதான், அவரு சொல்றதெல்லாம் கேக்குதான். ஆனா அந்த பல்லி 2 மட்டும் கேட்காம போயிருச்சு. அந்த அதுல பல்லிக்கு 2 பீரங்கின்னு சொன்னாரு போட்டு பாருங்க. அதுதான். பீரங்கி சத்தம் கேட்டுச்சுன்னா, அப்போ என்ன ஒரு எஃபெக்ட் அது. பாதிக்கப்பட்ட எஃபெக்ட் தெரியுது கதை. அதே மாரி அந்த பின்பக்கமாக இருந்த காற்று வந்து போர் அடிச்சு போய் ரூட் மாறிடுச்சு. ரூட் மாறி மேல் பக்கமாக வந்தது அப்படின்னு. ஸோ அது கூட ரொம்ப அருமையாக இல்ல கையாளியிருக்கார். மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஓகே நரசிம்மா இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட்டா ஒரு ரியலைசேஷன் வேற. ஓகே, ஓகே போதும். இதுக்கு மேல போட்டோம்னா மூக்கு வழியா வெளியில வந்துரும். காக்கா பார்த்தா கொத்திரும். போதும் அவ்வளோதான் மரியாதை எந்திச்சு போயிடுவோம். ஒரு வேளை ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருந்திருந்தா திருப்பியும் சாப்பிட்டுருப்பாரு. இல்ல அது அப்பயே முடிச்சுட்டு
பட் அவர் முடிச்சாங்கன்னு அதுல சொல்லியிருந்தது இல்ல? சொல்லலைல? இல்ல அது 3யுமே சாப்பிட்டு சாப்பிட்டாரு. முடி எடுத்த 3 பொருளுமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க முடியாம தடுக்கி விழுந்தாரு. அது ஆ. கீழ விழுந்தப்போயும் அவருடைய எண்ணங்கள் பாருங்க. அப்படியே மனைவிய வந்து அந்த கூப்ட்டு, அந்த காதல் அதெல்லாம் அது எதார்த்தமாக நடக்கிற ஒரு குடும்ப சூழ்நிலைகள். மனைவி மனைவி, பிள்ளைகள் பிரிந்து போறது. பட் அது உண்மையான காரணம் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிறதே ஆசிரியர் சொல்றாரு. இவரோட கொரட்ட சத்தமும், இவருடைய காற்று வீசு சத்தத்தினால தான் அவங்க தனியா போய் படுத்திருக்காங்கன்னு. பட் இது இல்லங்க இவ்வளவு அது ஒண்ணு கூட அக்கறை பிரச்சனை கொண்ட இல்ல. இந்த மாரி பூரா எந்திரிச்சு போய் போய் தின்ட்டு வந்தா, டிஸ்டர்ப் ஆகாதா? தூக்க வேண்டாமாங்க? எப் பல்லி, கரப்பான்பூச்சி ஒண்ணு ஒண்ணா டெவலப் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தா, நாங்க எப்ப தூங்குறது? டைனோசர் வரைக்கும் எழுப்பி அனுப்புவார் போல. பட் அது இவரோ பண்ணுன ரகளையில தான் தூங்கிக்கிட்டு இருந்த 2 பல்லியும் எந்திரிச்சு ஓடி வந்துருச்சு. மேபி அப்படிதான் இருக்கும். கடுப்புல. மனைவியே அவர் இது தூங்கணும்னு நினைக்கிறவர் 2 பல்லியையும் தூங்க விட பல்லிகள் அது இவரோட சாப்பிடுறத பார்த்து அதுங்க 2ம் பயந்து அது ஓடுச்சுங்களா? பயந்துடுச்சு. ஆமா. மேபி நல்ல சவுண்டா சாப்பிட்டு இருந்திருப்பாரு. இதுல இல்ல வேற அந்த பல்லிகளுக்கு பாதாம் இல்ல பாதாம்க்கு ஜென்ரலா வந்து ஆக்சுவலா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவ செம்மையா ஓட்டுவாங்க. ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணாங்கன்னா, இப்படிதான் என்னென்னமோ இருக்கும். கூப்பிட்டு கிண்டல் பண்ணி, "இங்க வா, இது எப்ப அரைச்ச சட்னி? இது போன வாரமா? இது போன மாசமா?" எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துரும். "இப்பதானே அரைச்சேன், இப்பதானே வச்சேன். உங்களுக்கு என்ன நக்கலா இருக்கு? அரைச்சேன்னா அத தூக்கி போடு. எந்த கிமுல கிபி ஏதா எழுதி வை. எப்ப வச்சது ஒண்ணும் தெரியல." அது மாரி இந்த பாதாம் பாலுக்கு அவர் சொல்லுவாரு பாருங்க. எப்ப வாங்கி வச்சதுன்னே தெரியல. ஆனா இருக்கு. போன வாரம் ஒரு குழந்தை கொடுத்த சாக்லேட் கேக். அது எக்ஸ்பைரி டேட்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் அத சாப்பிட்டார். அதையும் அவர் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டாரே. அப்புறம் என்ன கவல? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதோட இது முடிஞ்சிருச்சு. கரெக்ட். இந்த இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்று எதார்த்தமான சூழ்நிலையில நம்ம எவ்வளவு தூரம் அந்த குளிர்சாதன பெட்டிய டிபெண்டிங் ஆன் தட் அதாவது குளிர்சாதன பெட்டியை சார்ந்து நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் வெரி இன்டைரக்ட்லி அதாவது நேர்மறையா எதிர்மறையா சொல்றாரு ஆசிரியர். உண்மதான், அந்த உண்மதான். அது வந்து மாற்றங்களும் ஒரு நம்ம ஒரு பட்டிமன்றத்துல யாரோ கூட சொல்லியிருப்பாங்க. முன்னலாம் நாங்க சமைச்சு சூடா சாப்பிட்டோம். இப்ப நீங்க சூடு பண்ணி சாப்பிடுறீங்க. ட்ரூ. அதான் நடக்குது. கம்ப்ளீட்டா அந்த டிபெண்டன்சி தானே. ஒரு ஆமா. இட்லி மாவு இப்ப வச்சா கூட கரெக்ட். இப்ப அந்த ஃப்ரிட்ஜ்ல அதெல்லாம் இல்லன்னா, இவர் சாப்பிட்டுருப்பாரா? இவ்ளோ அவதிப்படவே தேவை கிடையாது. தப்பு ஓ! பண்ணிட்டேன். ஆக மொத்தம் ஃப்ரிட்ஜ்னால பிரச்சனை தான் இல்ல. அப்படித்தானே சொல்ல பிரச்சனை தான். எங்க போனாலும் பிரச்சனை தான். இல்ல அந்த நகைச்சுவையான யதார்த்த சூழ்நிலைகளையும் சில கருத்துக்கள் அதாவது மனைவியை இவர் சொல்றது அதே மாதிரி மனைவி இவரோட தொல்லை தாங்காம படுக்கிறது அந்த அந்த சூழ்நிலையும் நமக்கு ஒரு கருத்து சொல்றாரு. இது மாதிரி குளிர்சாதன பெட்டியால் நமக்கு உடல் தீங்குகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாருங்கிறது எனக்கு தோணுது. கரெக்ட், கரெக்ட். இன்டைரக்ட்டா எல்லாமே வருது. உள்ள. அதே சமயத்துல அவர் வந்து எவ்வளவுதான் அதாவது மனைவி மக்கள் மேல அவர் அக்கறை உள்ள அன்பு கொண்ட இருந்தாலும் அந்த அன்பு காதல் எல்லாம் உணவு மேல இருக்கு மிக அதிகமா இருக்கிறதுனால அதுதான் அவருடைய நடைமுறை பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு கூட ஒரு இதுல என்னன்னா, இப்போ ஒரு வயசுல வாழ்க்கை ஒரு மாரி மாறிக்கிட்டே போகும். இல்லையா? அப்போ ஒரு 40 வயசுக்கு மேல ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் இருக்கும். அதுலேருந்து 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேசிவ் சேஞ்ச். அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் கூட ஆயிருக்க மாட்டோம். கம்ப்ளீட்டா நமக்கு ஒண்ணுமே ம். புரியாது. அந்த வாழ்க்கைய வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்கு இது. இந்த ஒரு என்ன சொல்றது? பசங்கலாம் செட்டில் ஆயிடுவாங்க. கல்யாணம் ஆயிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் லைஃப்? ஒரு 2 பேர் மட்டுமான வாழ்க்கை. காலைல எந்திரிக்கிறது, ஏதோ சுமாரா சமைக்கிறது, ஏதோ சாப்பிடுவோம், தூங்குவோம். ஸோ அதுவும் இல்லாம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் இப்போ, நீங்க வந்து ஏன் இப்ப சாப்பிடுறீங்க? இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? குழந்தையும், பெரியவங்களும் ஏன் ஒண்ணுன்னு சொல்றாங்கன்னா, கன்னா பின்னான்னு அவங்களுக்கு பசி மாறி போயிரும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் காலையில பசிக்கும், மத்தியானம் ம். பசிக்கும், நைட்டு பசிக்கும். ஆனா குழந்தைங்க பாருங்க கன்னா பின்னான்னு சாப்பிடுவாங்க. வயசாகும்போது கூட அது அப்படியே திருப்பி வந்துரும். கன்னாபின்னி இப்ப உங்களுக்கு பசிக்க வேண்டிய நேரத்தில பசிக்காது. சாயங்காலம் சாப்பாடு குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நைட்டு நட்ட நடு ராத்திரியில பசிக்கும். மேபி அந்த ஒரு உடல் விஷயங்களையும் இதுல காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள புகுத்தியிருக்காங்க. பசி வர வேண்டிய நேரத்தில வராது. நான் நரசிம்மனுக்கு கொஞ்சம் அப்படி சப்போர்ட்டும் பண்றேன்.
ஆ அது சில பலருக்கு தான். நீங்க சொல்றது வந்து ஜெனரல் கேட்டகரி. லைக் அவங்களுக்கு தான் ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிறவங்க, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பசிக்கிற நேரத்துல பசிக்காது ஏதாவது. பட் நம்ம கதாநாயகன் வந்து அப்படி கிடையாது. ஆளினால் அழகுராஜா. எப்பயும் சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசிலயுமே இவ்வளவையும் பட்டுட்டு கடைசிலயுமே அவரு யோசிக்கிற மாரி தானே இருந்தது. ஆமா, நாளைக்கு என்ன மனு கேட்டா திட்டுவாளோ? அந்த மாதிரி தான் கடைசில என்னோட மைண்ட் போச்சு. நீங்க வந்து பாவம் நரசிம்மன் வந்து நல்லவர் அப்டின்னா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. இல்ல, 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 இல்ல அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டது தப்பு தான். பிரியாணி காலி பண்ணது தப்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே குற்றம் நாங்க ஒண்ணும் பண்ண குற்றமே. இல்ல இது இந்த மாதிரி நரசிம்மன் கூட நான் வாழ்க்கையில பார்த்தேன். உதாரணமா என்னோட பையன் இப்போ நாங்க அப்ப டோவர்ல இது உண்மையா நடந்தது ஆக்சுவலி. ஸோ டோவர்ல நாங்க இருந்தப்ப அந்த புனவிஸ்தா எம்ஆர்டிக்கு தான் போகணும். ஸோ அப்படி அந்த வழி போகிற வழியில அந்த எம்ஆர்டிக்கு முன்னாடி ஏன் நான் கடை வீதி இருக்கிறதுன்னு நான் ஒரு தீசிஸே எழுதுவேன். ஏன்னா அந்த அந்த வழியா அவனை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பார்க்குற டோனட், இந்த பக்கம் பார்க்குற கேக்கு, அந்த பக்கம் பார்க்குற ஜூஸ், அப்படியே இந்த நரசிம்மன் மாதிரி எதை பார்த்து எதை வாங்கணும்னு தெரியாம தவிச்சு போயிடுவான். அவன் தவிப்பு அவனுக்கு, ஏன் தவிப்பு எப்படியாவது இந்த கடத்திரையை கூட்டிட்டு போய் உள்ள போயிடணும் அப்படின்னு. என் வீட்டுல பையனுக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு வெளியில கால் வச்சா தான் பசிக்குமே. வீட்ல சமைச்சிருப்பேன். சனிக்கிழமை வெளில போறோம்ன்னு வைங்க. நான் சொல்லுவேன், "டேய் சமைச்சிருக்கேன் சாப்பிடுறியாம்மா?" "பசிக்கவே இல்லம்மா. டீ போதும். சுத்தமா பசிக்கல." ம் இங்கேருந்து போயி நான் சொல்லுவேன், "அப்ப வெளில சாப்பிட மாட்டியா?" "இல்ல, இல்ல சாப்பிட மாட்டேன்." சத்தியமா எல்லாரும் கீழ சாப்பிட கால் மாட்டோம். வச்சோனே பசிக்கும். "அம்மா பசிக்குது." ஒண்ணு சாப்பிட்டு கோயில் போலாமா? இல்ல கோயில் போயிட்டு சாப்பிடலாமா? எப்படியோ சுத்தி வந்துருவான். கால வெளில கேட்டா வச்சா நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து நரசிம்மன் ஃபேமிலியோட சேர்ந்தவங்க. ஆனா என்ன நைட்டு இந்த மாதிரி அல்லோல கல்லோல பட மாட்டோம். வீட்லயும் சாப்பிடுவோம். திரும்ப போய் ஏன்னா நம்ம எம்ஆர்டி போய் கோயில் போறதுக்கு தான் 1 மணி நேரம் ஆயிருதே. அதுக்குள்ள இன்னொரு பசிக்கும். அப்பெல்லாம் ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கோயிலுக்குள்ள போவோம். கோயிலுக்குள்ள போயிட்டு பிரசாதம் வாங்க ரொம்ப கியூவா இருக்கு. திரும்ப வெளியில வந்து சாப்பிடுவோமா? அத்தனை தடவை சாப்பிடுற ஃபேமிலி நாங்க. வெளியிலன்னு போயிட்டாலே அது சாப்பாட்டுக்கு தான். நீங்க உங்க பையனுக்கு வாங்கி குடுத்து தான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. தப்பிக்க முடியாது. அதுவும் இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு நெறைய வெரைட்டீஸ் வேற. இப்போ நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சமா இருந்தது. இப்ப இவங்க சொல்ற பேர்லாம் பாதி புரியவே மாட்டுது எனக்கு. என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவான். இது கிடைக்குது, அது கிடைக்குது. நீயும் சாப்பிடுறியா? டேய் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு சாஸ்க்கு ஒரு பேர் சொல்றாங்க. இந்த தாய் ஃபுட் போவோம் இல்லையா? அங்க ம். கிடைக்கிற நூடுல்ஸ் ஒண்ணொன்னுக்கும் ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. ஒரு சாஸ். மேபி சாப்பாட்டு பிரியர்களாக இப்ப நரசிம்மன் மாதிரி இருந்துட்டா, எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை ரொம்ப வண்ணமயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். என் பையன் இது வந்து மாதிரி சாப்பிடுற அதாவது இது மாதிரி சாப்பிடும் விரும்பும் நரசிம்மனை மாதிரி பிள்ளைகள் வைக்கிற சில தாய்மார்கள் ஏங்குவாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், சில தாய்மார்கள் பிள்ளைங்கள் வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது. என்னதான் பண்ணி கெஞ்சி 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 பார்க்கும்போது அப்ப என்னோட தோழி சொல்வா, இப்படிப்பட்ட பையனை நீ வச்சுட்டு ஏன் நீ இப்படி கரிச்சு கொட்டுற? நான் வாடா நீ உங்க அம்மா வேணாம்டா வாடா நான் சமைச்சுப்பேன். இப்பயுமே என்னோட வெறி தோழி, அவர் பேரு கூட அவனுக்கு தெரியாது. முதல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் லாலிபாப் பண்ணி கொடுத்தாங்களாம், சிக்கன் லாலிபாப். அவனுக்கு பேரு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இப்போ உயர்நிலை பள்ளியெல்லாம் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்பயும் அவரை கூப்பிடுறது சிக்கன் பெரியம்மா. அப்ப அந்த காதல், அந்த உணவு மேல இருக்கிற காதல், அந்த அந்த நரசிம்மனின் நிலை வந்து எனக்கு நன்றாக என் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை நான் அவரை உணர முடியுது. அதாவது அவர் ஏன் அப்படி சாப்பிட்டாரு, அந்த மனைவி கோச்சுக்கிறதும் ஒரு வகையில இருக்கலாம். ஆனாலும் அந்த நரசிம்மனோட நிலையையும் இருந்து பார்க்கும்போது அவர் வேணுண்டே செய்யல. அவர் தன்னை அடக்க முயற்சிக்கிறாரு. ஆனாலும் அடங்காமல் அவரையும் மீறி அது செயல்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் நிலையில நம்ம அவரை வந்து ரேகா ஒத்துக்குவீங்களா? நரசிம்மன் பக்கம் கொஞ்சம் அப்படி நரசிம்மன் பக்கம் அத வந்து ஒத்துக்கலாம். இது வந்து எல்லாரோட மனநிலையும் தான் இல்லையா? சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டது தான் நம்மளோட ஃபேவரைட் ஃபுட்டா இருக்கும். அந்த ராட்டடவுலின்ற ஒரு படம் கூட சொல்லுவேன். அந்த அம்மா அத கடைசில அவரு ஜட்ஜ் பண்ண ஒரு ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாரு. அவர் வந்து அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு
இது சொல்லணும். எப்படி நல்லா இருக்குதா? இல்லையா? அப்படின்னு. அவர் எடுத்து ஒரு வாய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டதும் அவருக்கு வந்து அவங்க அம்மா சமைச்சு குடுத்த ஞாபகம் வந்துடும். ஸோ அட் லாஸ்ட் அது வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு அவர் திருப்பி எழுதிட்டு போயிடுவாரு. அந்த படம் அந்த இத சார்ந்தது. ஸோ அது மாதிரி தான். ஃபுட்டுன்றப்ப நம்ம சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அந்த சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு அதெல்லாம் வந்து அது எப்பவுமே நம்ம இதுல இருந்து மாறவே மாறாது. ஏன்னா இப்போ அந் எல்லாருமே ஒரு ஃபுட் ஃப்ரிட்ஜ்ல வந்து இப்போ புளிக்குழம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நேரத்துல இப்போ இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அப்டின்னா ஒரு கண்ட்ரோல் பவர் இருக்கும். ஆனா இதே நேரத்துல ஃப்ரிட்ஜ்ல புளிக்குழம்பு இருக்குன்னா கண்ட்ரோல் பவர்லாம் காத்துல போயிரும் எனக்கு. எனக்கு அது இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா சுடுசாதம் வச்சு, நல்லெண்ணெய் ஊத்தி, அதுல அந்த பூண்டு குழம்ப போட்டு சாப்ட்டு ஆகணும். இல்லன்னா அந்த ஃப்ரிட்ஜ சுத்தி பைத்தியம் மாரி சுத்திட்டே இருப்பேன் நானு. அத அது சாப்பிடுற வரைக்கும் விட மாட்டேன். சாப்பிட்டோனே கம்முனு ஆயிடும். வந்து டிவி முன்னாடி உட்காந்துரணும். அது வரைக்கும் அந்த கிச்சன விட்டு நகர முடியாது. ஸோ இட்ஸ் லைக் சில விஷயங்கள் வந்து கஷ்டம் தான். ஆமா. நமக்கு நம்ம பிடிச்சது நார்மல் நமக்கு ஒரு நியாயம், நம்மளோட உனக்கு ஒரு நியாயமா? நம்ம வாழ்க்கைய தான் அவர் வந்து பிரதிபலிக்கிறார். யாஹ்! கொஞ்சம் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவா. மேபி ஆமா. ஒருவேள கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவல்ல. அதுல அந்த கதையோட அ அந்த நகைச்சுவையா கொண்டு போறதுல வந்து அவர் அந்த சொற்களை வைத்து அதிகமா நல்லா விளையாடி இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆமா, கதையாசிரியர். ஆமா. அந்த ஒரு அவர் சொற்களால அந்த ஒரு இது யதார்த்தமா தான். இதை நம்ம சும்மா கூட காத்து வந்துச்சு போச்சு ஏப்பம் விட்டாரு அப்படின்னு முடிக்கிறது அவ்வளவுதான். இத வந்து அந்த நகைச்சுவையா எடுத்து கொண்டு போய் அதே சமயத்துல நமக்கு ஒரு கருத்து சொல்றாரு முடிவுல. அது என்ன கருத்தா இருக்கும் நீங்க 2 பேரும் நினைக்கிறீங்க? கதாசிரியர். கருத்து அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இதுல ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு வலிமையான ஒரு அ ஆரோக்கியம் அப்படிலாம் ஒண்ணும் தாக்கப்படுற மாரி ஒரு கருத்தெல்லாம் இல்ல. ஒரு எதார்த்தமான கருத்து தான் இருக்கு. ஒரு அந்த வேளையில சாப்பிடுறது தவறுங்கிற மாரி வேணா எடுத்துக்கலாம். மித்தபடி ஒரு தாக்கக்கூடிய கதை இல்லை. ஒரு நகைச்சுவையா குடுக்கப்பட்ட ஒரு எதார்த்தமான கதை மாரி தான் இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேகா அவர்களே? நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி அவங்க வீட்ல இன்னும் ஒரு 2, 3 பேர் இருந்திருந்தாங்கன்னா, ஒரு சு தனியா வாழறாங்க. ஒரு நம்ம நம்மன்னா இப்போ மருமகன், மருமகள், மகன், மகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா மிந்தியில இருந்திருப்போம். யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டு உடனே எழுந்து வந்து அவங்கள தூக்கி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த இதுல வந்து ரேகா, அந்த இப்ப கிடையாது ரேகா. ஆ. இப்பவும் அது மாரி இனிமே கிடையாது. நம்ம இதுல இன்னும் பிரமாதமா இருப்போம் நம்மலாம். நம்மலாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நம்ம பசங்க செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம தனியா போயிட்டு எங்கேயாவது முதியோர் இல்லத்துல நம்மளே சேர்ந்துக்க வேண்டியது தான். அதான் ஒரு ஆசிரமமோ, ஒரு இன்னும் இதோ மாடர்னா போயிட்டு கரெக்ட். பட் இன்னும் கொஞ்சம் சமூக அம் பழக்கவழக்கம், இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒரு உதவிக்கரம் நீட்டுற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்க ஹெல்ப்பர் சொன்னது வேணா அது கரெக்ட்டு. பட் நெய்பர் எப்படிங்க நைட்டு 3 மணிக்கு வந்துச்சு அப்படின்னு ஆ எந்த நெய்பர் அது ஹெல்ப் பண்ணுவா? அது அது முடியாது. அது இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஏற்படுறது இல்லையா? டெய்லி நம்ம போய் நைட்டு சாப்பிட மாட்டோம். டெய்லி போய் டம்முன்னு விழ மாட்டோம். இது வந்து அ ஏதோ ஒரு நாள் நம்மளால முடியல. திடீர்னு அந்த அவருக்கு உடல் உபாதைகள் நெறைய ம். இருக்கிறதுனால ஏதோ சுகர் குறிஞ்சு இல்ல இந்த பார்த்து அந்த பேனிக் அந்த பயந்திருப்பாரு. அந்த பள்ளிய பார்த்து பயந்ததுனால அவர் விழுந்துட்டாரு. இது என்னைக்கோ நடக்கிறது தான். பட் டெய்லி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுவும் அதனால இல்லாம காலங்காத்தால தோன்றி இந்த விட்டமின், மினரல் பத்தின ஒரு ஒரு அதீத ஒரு ஆர்வம், உடலுக்கு சத்து வேணுமே தூங்குவதற்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வக் கோளாறின் காரணமாக நிகழ்ந்த நிகழ்வு. ஆமா. இல்ல இப்பலாம் நடக்க வாய்ப்பு இல்ல. ரேகா சொன்ன மாரி. எப்பயாவது தான் இந்த மாரி ஒரு ஆர்வம் நடக்கும். பரவால்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து அவங்க என்ன செய்திருக்கலாம்? அவர் இது மாதிரி விழுகாம தவிச்சிருக்காம அந்த அந்த நேரத்துல. பாதாம் கீரையாவது குறைந்தபட்சம் தவிர்த்திருக்கலாம். இருக்கலாம். ஒரு 2 இல்ல வாய் சாப்பிட்டு போதும் என்று முடித்திருக்கலாம். 2 வயசு எடு போது விட்டு முடித்திருக்கலாம். அப்படி முடியாது நம்ம நரசிம்மனார். அப்ப நரசிம்மனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அவரு அதாவது அப்படி அவரோட கேரக்டர் படி அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவரு அப்படியே சாப்பிட்டுட்டு சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருந்திருந்தா, சாப்பிட்டுருப்பாரு. அமைதியா போய் திரும்ப போய் கட்டில்ல போய் படுத்திருப்பாரு. அப்பா சாப்பிட்டோம்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அடுத்த நொடி இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு செர்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. காலையில என்ன தமிழ் பண்ணணும்னு
பாரு. தமிழ் கேட்ட கோணம் ரொம்ப அழகா இருந்தது. நரசிம்மனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான கோணம் தமிழ். நான் அத யோசிக்கவே இல்ல. உங்க சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப புதுமையானதா இருக்கு. ஒரு கேரக்டர் கதையில ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன சஜஷன் குடுக்குறதுன்னு கேட்குறாங்க. வெரி நைஸ் கிரியேட்டிவிட்டி. அப்படி குடுக்கிறதாக இருந்தால், என்ன குடுக்கலாம் அப்படின்னா, "சார் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. வானவில் மாரி வண்ண வண்ணமாக சாப்பிடுங்க. தயவு செய்து 2, 3 ஐட்டங்களோடு குறைத்துக்கொண்டு 2, 3 ஐட்டம் தள்ளி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் மனைவிக்காக வைக்கவும். இல்லை என்றால் மாட்டிக்கொண்டு அடி வாங்குவீர்கள்." அதாவது இல்ல. மாட்டிக்கிட்டதே ஒரு நல்ல விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தடவ ஒய்ஃப் ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணும் வைக்க மாட்டாங்க. கிளீனா தொடச்சு வச்சுருவாங்க. அந்த 2 பல்லி தான் இருக்கும். ஆமா. இல்ல இதுல கதாசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழும் பொழுது, அவங்க இருக்கிறதே 2 பேரு தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரா இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு, ஓகே கொஞ்சம் நீங்கலாம் சொன்ன மாரி தான். கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, மனைவிக்கும் ஏற்ற மாரி, தனக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா ஆக்காம, 2 பேரும் இருக்கிறது 2 பேரு தான். ஸோ அந்த 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா கொஞ்சம் விட்டு குடுத்து வாழலாமோ! அப்படின்னு நம்ம நரசிம்மன் கிட்ட சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம நாயகி மலர் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும், இதுல விட்டு குடுத்துறது இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். ம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு கிடையாது இல்லையா? ஒரு ஆல்ரெடி உழைத்து களைத்து போன ஒரு பெண். சின்ன வயசுலயே சில குறட்டைகள சகித்துக் கொள்வது கொஞ்சம் சிரமம் தான். பட் அந்த வயசுல வந்து நமக்கு படுத்தா தூங்கிருவோம். பிரச்சனை கிடையாது. பட் இவங்க சொல்றது வந்து ஒரு ம். கிட்டத்தட்ட ஒரு 60 வயது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க வந்து பாவம். இதுக்கு மேல எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? படுத்தா தூங்கணும். உட்டா போதும் உண்மை. சாமி என்ன தூங்க விடு. உண்மை. ஸோ இட்ஸ் ஆமா. லைக் ஊடால எனக்கு இன் தெரிஞ்சு இது ஒரு அந் அந்த இரவு அவங்களால நேரங்கள்ல ஊடால நம்மளால முழிச்சுட்டோம்னா, திரும்ப தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் வராது. அந்த வயசான காலத்துல தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க எழுந்திரிச்சிருக்கலாம். அவங்களும் இல்ல இப்பலாம் இளையராஜா பாட்டு கேட்டாலாவது தூக்கம் வருங்க. அந்த வயசுல இளையராஜா, மைக்கேல் ஜாக்சன் யார் பாட்டு கேட்டாலும் தூக்கம் வராது. முடிஞ்சுச்சு. எந்திரிச்சோனா கதை முடிஞ்சுச்சு. அவ்வளதான். அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியதான். இல்ல. ஸோ அதுவும் அ ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ நீங்க என்ன ஒருத்தன் சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க 2 பேரும் நரசிம்மனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அத சொல்லுங்க. நான் நரசிம்மர்கிட்ட என்னன்னா, இவ்வளவு பாசமா, அன்பா மனைவி மக்களோட எல்லாமே இருக்கு. அந்த உணவின் மீதான காதலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். அதே ம். சமயத்துல மலர் வந்து கணவனுக்கு ஏற்ற மாரி, அந்த குளிர்சாதன பெட்டியை உபயோகத்தை குறைத்துக் கொள்ளலாம். கிளீன் பண்ணி சும்மா வச்சுருங்க. ஆமா. ஷோகேஸ் அதா ஆக்கிருங்க. பண்ண வேணாம். அதுக்கு பதிலா அவருக்கு ஏற்ற ஒரு சத்தான என்ன சொல்றது? சாலட்ஸ் பண்ணி பசிக்கும்போது வச்சிரலாம். ஆ ஒரு நம்ம சொல்ற கண்டிப்பா. பச்சை இது இது காய்கறிகள், ஒரு பெஸ்ட் பழங்கள் நறுக்கி ஆப்ஷன். வச்சுக்கலாம். அவரு பழங்களும், சாலடும் இருந்தத பார்த்திருந்தா, அவர் சாப்ட்டுருக்கவே மாட்டார். இல்ல. திரும்பவும் வந்தவரை பட் சாப்பிடாம இந்த மூடி மாரி வச்சுட்டு இருந்திருப்பார். இல்ல தூங்கியிருப்பார். இந்த மாரி கீழ விழுந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த அந்த தேவையில்லாத அந்த தருணங்கள தவிர்த்திருக்கலாம் இல்லையா? அவங்க விழுந்தத அவங்களாலயும் தூக்கவும் முடியல. அவராலயும் ஆமா, எந்திரிக்க முடியாத அந்த மாரி பிரச்சனைகள, அந்த குளிர்சாதன பெட்டியும் ஒரு கல்ப்ரிட். அதுவும் ஒரு ஆமா. ஒரு அதுவும் ஒரு அதுதான் வில்லன். மெயின் வில்லன் இந்த ஆமா. படத்தோட. கடைசில நம்ம பார்த்தீங்களா? எல்லாரையும் விட்டோம். வள்ளியும் அவங்களும் தலையணையும் நல்லவரு, போயிட்டு எங்கேயோ இவங்களும் நல்லவங்க. பிரச்சனை அந்த ஃப்ரிட்ஜ் தான். அத தூக்கி வெளில போடுங்க. சாப்டர் க்ளோஸ். க்ளோஸ். கதாசிரியர் சொல்ல வந்த பல்லியும் தலையணையும் எங்கேயோ போயிட்டோம் நம்ம. பட் இந்த பல்லியும் தலையணையும் அவரை ஏன் இணைச்சிருக்காரு? நம்ம கதை முழுக்க வந்துட்டோம். ஆரம்பத்திலேருந்து முடிவிலேருந்து இப்ப முடிவுக்கும் எனக்கு என்ன வந்துட்டோம். தோணுச்சுன்னா, தலையணை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எதை குறிக்குதுன்னா, தூக்கத்த குறிக்குது. ஒரு சுகமான தூக்கம். நீங்க தரையில தூங்குறத விட தலையணை கிடைக்கும்போது உங்களுக்கு தூக்கம் சுகமானதா இருக்கும். ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். அதே மாரி இங்க பள்ளி ஆப்போசிட். அதுதான் போய் தூக்கத்த கெடுக்குது. ஸோ மேபி இந்த ஆப்போசிட் 2யும் இணைத்திருக்காங்க. நானா ஒரு ஒரு கற்பனை. நீங்க என்ன யோசிச்சீங்க? அழகா சொன்னீங்க ஏம்மா. அதாவது அந்த தூக்கத்தை கலைப்பது பல்லி. அதே நேரத்தில் அவங்களுக்கு தூக்கத்தை தருவது தலையணை. ஆனா, நம்ம நரசிம்மனுக்கு 2மே இல்ல. அதனால தான் அவர் பிரச்சனையில அவருக்கு பிரியாணி இருந்தா போதும். வெறும் கட்டாந்தரை அந்த ரஜினி பாட்டு வருமே, கட்டாந்தரையில் ஒரு பிரியாணி வைத்தேன், தூக்கம் கண்ணை சொக்குமே. அவரு தூங்கிடுவாரு அவரு. அவருக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஓகே. சரியா. முடிவா
முடிவாக உங்கள் கருத்து நிறைவாக நன்றி. உங்களுடைய நிறைய கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி. முடிவாக நம்ம என்ன நிறைவா சொல்ல என்னோட கருத்து என்னன்னா, கதாசிரியர்களா இருக்கட்டும், ஒரு புகைப்பட கலைஞர்களா இருக்கட்டும், எந்தவித கலைஞர்களுமே நம்ம வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்க்கிறவங்கன்னு சொல்லி ஹோலி ஃபெஸ்டிவல் மாதிரி. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற லைஃப்ல கலர்ஸ் போடுறவங்க இவங்க தான். ஏன்னா, நம்ம நெனைக்கிறோம், இவங்க எழுதுறாங்க, இது அப்படிலாம் கிடையாது. இது மாரி எழுதும்போது தான், பலதரப்பட்ட பேரோட வாழ்க்கைய வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன். ஒரு புத்தகம் படிக்கும்போதும், ஒரு மலை மேல உட்கார்ந்து நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அனுபவத்த குடுக்கும். ஒரு புத்தகம். அப்ப நீங்க இன்னும் இன்னும் புத்தகம் படிக்கும்போது எவ்வளவு அனுபவங்கள் நமக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கதை வந்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவத்த குடுத்தது. நெறைய சிரிச்சேன். இந்த கதை படிக்கும்போது. உண்மையா சொல்லணும்னா, ரேகா சொன்ன எதார்த்தமான ரேகாவோட பேச்சு ரொம்ப அழகா இருந்தது. தமிழோட அந்த கதை படிச்சது நீங்க படிச்சது தமிழ் உண்மையிலேயே சொல்றேன். நான் படிச்சப்ப சிரிச்சத விட, நீங்க படிக்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது அந்த கதை. அது ஐ அம் ரியலி ஹேப்பி. வெரி நைஸ். தேங்க் யூ. நன்றி, நன்றி, நன்றி. நீங்க சொல்லுங்க சகோதரி ரேகா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானு தெய்வ பக்தின்னு நெனச்சு உள்ள வந்து, கடைசில அது சரவெடியா போய் விழுந்து, விழுந்து சிரிச்சு, கடைசில நான் சமூக அக்கறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். கரெக்ட். ஒரு ஹெல்ப்பர் வேணும். இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களையாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கிட்டும் யாருன்னு தெரியல, இங்கிட்டும் யாருன்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு சமூக பழக்கவழக்கமும் ஒரு சிறந்த துணையா இருக்கணும். அவங்க ஹெல்ப்பர் மட்டும் இருக்கிறத கண்டிப்பா ஒரு ஹெல்ப்பரும் வேணும் அப்படின்ற மாதிரி நானு நெனச்சேன். நீங்க 2 பேரும் சொன்ன கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை தான். பட் அதுக்கும் மீறி நம்ம வந்து அவர் தன்னுடைய காதலை உணவின் மீது உள்ள காதலை குறைத்துக் கொண்டு, குடும்பத்தின் மற்றவர்களை பற்றி நினைத்து கொஞ்சம் அவர் காதலை குறைத்துக் கொள்ளலாம். நம்ம 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்த மாதிரி குளிர்சாதன பெட்டியை உபயோகிப்பதை நாம் குறைத்துக் கொண்டு இந்த கருத்தை கதாசிரியர் எடுத்துக்கொள்வாரா என்று தெரியாது. பட் கதாசிரியர் சொல்ல வந்தது வந்து மற்றவர்களையும் அனுசரித்து அந்த தள்ளாத வயதில் அந்த இருவரும் தனியாக வாழும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில தருணங்கள் முக்கியமானவைகளை பற்றி அவர்கள் நம்மளும் அந்த நிலைக்கு போவோம். இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் அங்க இருப்போம். இந்த கதை வந்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக இப்பயே சொல்லுது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க பின்னாடி பிரச்சனைகளை பாப்பீங்க. அதனால இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எல்லாரும் தமிழ் சொல்ல முடியாது. இதே வீடியோவை பார்த்துட்டு 20 வருஷம் கழிச்சு நம்மளும் பிரியாணி சாப்பிடலாம். தெரியல. ஆல்ரெடி நோ பிரியாணி, ஒன்லி சாலட். அப்பதான் சாப்பிட மாட்டோம், திறந்து பார்த்துட்டு மூடிட்டு போயிடுவோம். பார்க்கலாம். எனக்கு தெரியலமா அந்த நேரத்துல எப்படி பசிக்குமோ, நான் எப்படி வாக்கு கொடுக்கறது? இல்ல, எதுவா இருந்தாலும் சந்தோஷமாக மற்றவர்களையும் அனுசரித்து நம்மால் முயன்றபடி அனைவரையும் நம் அரவணைத்து மகிழ்ச்சியாக நம்ம வாழ வேண்டும். அதுதான் நான் இந்த கருத்துல கொண்டது. அதுதான் இந்த பள்ளியும் தலையணையும் எனக்கு சொன்ன பாடமாகவும் நாம் அனைவரும் கலந்தோசித்ததாகவும் இருக்கட்டும். உங்களுடன் சந்தித்ததில் அவங்க சொன்ன மாதிரி 20 வருடம் கழித்து நம்ம திரும்பவும் பிரியாணி இந்த கதையை கேட்டுக்கொண்டு பிரியாணி சாப்பிடுவோம். அந்த ஆசையை நிறைவேற்ற இறைவனை வேண்டி வணங்குகிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்றோம். கண்டிப்பாக. நன்றி, நன்றி ஏமா, நன்றி. நன்றி.